காவிரி வழி நாடு, வாவிரி பயந்தது நாடு, வாலிய பாரத மணித்தாய் நாடு. வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய வேளாண் குடிகளின் விவசாய போராட்டத்துக்கு வந்திருக்கும் என் அருமை நண்பர் யோகநாதன் அவர்களே, முத்தரையர் அரசியல் களம் என்ற அரசியல் நிறுவனத்தை நடத்தி வரும் என் அண்ணன் நண்பன் KPN ராஜா அவர்களே, முசிறியில் பிறந்தாலும் அகில இந்திய அளவில் விவசாயிகளுக்காக போராட வேண்டும் என்று ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தி வரும் அண்ணன் ஐயாக்கன் அவர்களே, மற்றும் இந்த திட்டத்தை பிரச்சாரம் செய்து கடந்த ஒரு வார காலமாக எல்லா கிராமங்களுக்கும் விட்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் குடி மருமக்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது சிறந்தாழ்ந்த வணக்கம். அது இல்லாமல் எம் அழைப்பு கேட்டு வந்திருக்கிற எல்லோரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகள், அண்ணன் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இந்த மாற்றுக் கட்சியை அழைத்த இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்களே, மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் கூறி, இந்த திட்டத்தை பற்றி ஒரு 5 மணித்துளிகள் நான் விரிவாக கூறிவிடுகிறேன். நமது மாநிலத்திலேயே தோன்றி நமக்கு வலிமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பலம். எனக்கும் அந்த திட்டத்தை பற்றி, இந்த ஆரை பற்றி அதிகம் தெரியவில்லை. மிக தாமதமாக தான் இதை பற்றி ஒரு ஆய்வோ தொடங்கினேன். ஏனென்றால் மேட்டூரிலிருந்து வர தண்ணியுடைய தரமும் குறைந்து விட்டது. நிறைய வேதியியல் பொருட்கள் கலந்து அது பாசனத்துக்கு பயனில்லாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இங்கு உள்ள கொல்லிமலை, பச்சைமலை, இது 2 மலையெடுக்க 5 ஆறுகள் சேர்ந்தனால தான் ஐயாறு என்று பெயர் பெற்றிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த ஐயாறு என்பது இந்த 5 நதிகளின் உருவமாக வந்து வார்த்தைகள் முத்தொன்று சேர்கிறது. இது நம்ம தமிழ்நாட்டிலே உருவாகி இங்கு வர்றதுனாலதான் அந்த துறையூர் பகுதிகளில் மிகப்பெரிய வேளாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கா இருந்திருக்குது. சீரக சம்பா என்ற மிகப்பெரிய ஒரு அரிசியை பிரபலப்படுத்தி பொருளாதாரம் வளரும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40-35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காவிரியின் வளம் அதற்கு ஏற்ற இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், நான் ஆந்திர பிரதேசத்திலே ஒரு 10 ஆண்டுகள் பணி செய்தேன். அங்கே HNSS அந்திரினிவாஸ் சர்ஜல சிரவந்தி என்ற ஒரு திட்டத்தை 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடைமுறைப்படுத்தி இன்று வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அந்த திட்டத்தின் மிகப்பெரிய சாராம்சம் என்னவென்றால், நான் 1991 முதலாக பணியில் சேர்ந்தேன். அப்போது நிலத்தடி நீருடைய நீர்மட்டம் 1000 2000 என்று கூறும்போது இல்லையா எங்களுக்கு நீர் பிரச்சனை இருக்கு. ஆனால் நல்ல மக்கள் செம்மன், அது மானாவாரி கடலை அருமையாக வரும். அந்த தென்மேற்கு பருவமழை காற்றினால் மானாவாரி கடலை எடுத்து விவசாயம் பண்ணுவார்கள். அடுத்து முசுக்கொட்டை செடி என்ற எங்களை பட்டுவரிசைத்துறை விவசாயம் 2 தான் அவங்களுக்கு பொருளாதாரம். இப்படி ஒரு திட்டத்துக்கு முதலில் அங்கு அடித்தளமிட்டவர் திரு ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கிலேயர். அதற்கு பிறகு NT ராமராவ் அவர்கள் அதை செயற்படுத்த முடியாமல் போன போது 2004 திரு ராஜசேகர ரெட்டி அவர்கள் இந்த திட்டத்தை முன்னிறுத்தி 2007 அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 95 விழுக்காடுகள் இது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் ராயலசீமை மாவட்டம் என்பது மிகவும் வறண்ட ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாலைவன பிரதேசம் என்று கூறலாம். அப்படிப்பட்ட பிரதேசம் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்திய சர்வேயாக இருக்கட்டும், கணக்கெடுப்பில் இந்த நிலத்தடி நீர் 1500 200 குறைந்திருப்பது. நிலத்தடி நீர் நம்ம கொடுக்கிற நீரை உபரி நீரையும் பெறலாம், கிடைக்கும் நீரையும் பெறலாம். காவிரியிலிருந்து பெற்று உங்களுக்கு மழையும் உருவாகும், பாசனமும் உருவாகும், தற்சார்பு பொருளாக வரும். இந்த தற்சார்பு பொருளாக எப்படி சிதைந்தது என்றால், நம் தொழில்மயம் என்ற பெயரில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் உருவாக்கிய போது, ஆனால் நமக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய் பற்ற வேண்டும். கர்நாடகா தண்ணி கொடுக்கவில்லை என்று நாம் போராடுவது நமது தார்மீக உரிமை, போராடுவோம். ஆனால் நாம் இஸ்ரேலை போலவோ ஆந்திராவை போலவோ கிடைக்கும் நீரை செயலாக பயன்படுத்துகிறோம் என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குரியே. அந்த நீரை எடுத்துக்கொண்டு போய் கொல்லிமலை, பச்சைமலையில் 2-3 அணைகளை கட்டி அந்த நீரை சேமித்து குறைந்தபட்ச நீர்த்தேக்கமாக ஒரு 1/2 TMC 1 TMC தேக்கி நிற்கும் நீர்நிலையை உருவாக்க வேண்டும். அங்கு ஒரு 35 40 ஏரிகள் இருக்கிறது. இங்குள்ள வேளாண் விவசாயிகள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. இந்த நீர்வளத்துறை கொடுத்த தகவலின்படிதான் நாங்கள் இந்த திட்டத்தை தயாரித்திருக்கிறோம். சிறு ஏரிகள் இதில் வரவில்லை என்றால் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. 1 TMC நீர் என்பது மிகப்பெரியது. கிட்டத்தட்ட 3000 கோடி லிட்டர் தண்ணி. அதற்கு நீங்க 12,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நீங்கள் நீர்ப்பாசனம் செய்யலாம். அதனால் எல்லா ஏரிகளையும் நிரப்பப்படும், தூர்வாரி செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையும் திட்டத்தில் வைத்திருக்கிறோம். இந்த நீரை எடுத்துக்கொண்டு அதே போல ஒவ்வொரு ஏரியிலும் நீரை தேக்கிவிட்டு
குறைந்தபட்ச நீர்வளம் ஒரு 6-10 மில்லியன் கனஅடி கேட்கணும். இது ஆந்திராவில் செஞ்சிருக்கிறாங்க. 95 விழுக்காடுகள் இந்த HNSS திட்டத்தில் ஆந்திர பிரதேச ராயலசீமா மாவட்டத்தில் ஏரியை நிறைச்சிட்டு நேரடி பாசனத்துக்கு அவங்க அனுமதியை கொடுக்கல. எந்த விவசாயம் போராடவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவங்க சொன்னது இது வந்துட்டு கிட்டத்தட்ட 700 ஏரிகளில் 95 விழுக்காடுகள் இப்படித்தான் வசதிகளற்ற நீர்நிலைகள், நிற்கும் நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி. மழையும் குளிக்கிறது அங்கே ராயலசீமா மாவட்டங்களில் பசுமையும் வளர்ந்திருக்கு. இதை ஏன் நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்விக்குறியினால்தான் இந்த திட்டத்தை தயாரித்து எனது அருமை நண்பர் திருசோழன் யோகநாதன் அவருடன் இணைந்து ஒரு 3 மாதங்கள் தான் நான் ஓய்வு பெற்று ஒரு 9-10 திங்கள் ஆகிறது. அவருடன் இணைந்து எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கு. யோகநாதனை பற்றி சில விஷயங்கள் சொல்லி ஆக வேண்டும். அவர் ரொம்ப நேர்மையான முறையில் சமூக பணியாற்றி வருகிறார் என்று தெரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த ஐயாருக்கு அவருக்கு நேரடி தொடர்பே கிடையாது. ஐயாறுனால் அவர் வாழும் கிடகோணத்துக்கு பெரும்பாலான வாசன வசதியும் கிடையாது. அது ரொம்ப உயரத்தில் இருப்பதனால் நேரடி ஏரிகளோ வாய்க்கால்களோ கிடையாது. ஆனால் சில கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாறு பாதுகாப்பு ஏரிகள் புனரமைப்பு சங்கம் என்ற ஒன்றத்தை ஆரம்பித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது எனக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட ஆர்வலரை தான் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு போராட்டம் என்பது மிகவும் மலிவாகிவிட்டது. எப்படி போராட வேண்டும் என்றும் எதை போராட வேண்டும் என்றும் அரசு கட்டமைப்புகளை எதிர்த்து போராடுவதனால் நாம் வெற்றி காண முடியுமா என்று தெரியாமல் மக்கள் திணறுகிறார்கள், திசை திருப்பப்படுகிறார்கள். ஒரு கோரிக்கை என்பது ஒரு தளம். நாம் கோருவது வெறும் கல்லறிவதாலோ வேறு போராட்டம் நடத்தி அரசுக்கோ பொது சொத்துக்கோ பங்கம் அளிப்பதோ நடக்கவே போவதில்லை. இது ஒரு அணுகுமுறை. எம்முடைய அணுகுமுறை நாங்கள் வைத்திருக்கின்ற திட்டம் ஒரு கனவு திட்டம். இது எங்கள் கோரிக்கை ஒரு தவ கோரிக்கை. இது நிறைவேறும் என்றால் எல்லா தரப்பு மக்களும், தமிழ்நாட்டிலுடைய எல்லா தரப்பு மக்களும் இதை ஆதரித்து அன்போடும் ஆதரத்தில்தான் திட்டம் நிறைவேறும் என்று நாங்கள் வணங்கும் கொல்லிமலை பச்சைமலையில் இருக்கும் எல்லா எங்கள் குலதெய்வங்களை வேண்டி இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். தயவு செய்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு திட்டத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் யோகநாதன் அவர்கள் இதை எப்படி செய்தார் என்பதற்கு இந்த பாதுகாப்பு சட்டம் என்று உருவானது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் மிக பெருமையாகவும் இருந்தது. இவர்கள் தான் சேர்ந்து செய்தேன். அவருக்கு நான் முழு உத்தரவு கொடுக்கிறேன். நீங்களும் கொடுங்கள். எங்களை போன்ற நல்லவர்களை, சமூக ஆர்வலர்களை படித்துவிட்டு எங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு ஓய்வு பெற்றிருந்தாலும் இந்த மண்ணுக்கு மொழிக்காகவும் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் முன்வந்திருக்கிறோம். தயவு செய்து ஆறுங்கள், தாருங்கள் என்று கூறி இந்த விதத்தில் இன்னும் சில விஷயங்களை சில கூட்டத்தின் நடுவே இன்னும் சிறிது நேரத்தில் எங்களுடைய கொள்கை முழக்கம் கோரிக்கை கோஷம் என்று ஒரு 10 கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அதை எல்லோரும் தயவு செய்து நாங்கள் வாசிப்போம். அதை நீங்கள் உறக்க செய்து மக்களுக்கும் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவரையில் அண்ணன் KPN ராஜா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உத்தரவுக்குளம் பகுதியிலிருந்து வருகை தந்துள்ள ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவரோட வருகை தந்துள்ள கோம்பை பாஸ்கர் அவர்களையும் இந்த ஐயாறு காவிரி நீரேற்ற திட்டத்துடைய சங்கத்துடைய தலைவர் யோகநாதன் திருசோழன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து விவசாயிகள் சங்கம், தென்னை நதியில் விவசாய சங்கம், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி இப்போது இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலர் காமராஜ் அவர்களையும் வருக என வரவேற்று நம்முடைய விஞ்ஞானி அவர்கள் புத்தாரிக்கு வழங்கிய பிறகு இங்கே உரையாற்றக்கூடிய நபர்கள் மீண்டும் உரையாற்றுவார்கள். ஆதரித்து எல்லா அரசியல் கட்சிகளும் உண்மையான சமய அக்கறை உள்ளவர்களும் இந்த மண்ணையும் மொழியையும் பாதுகாக்க வேண்டும் உள்ள ஈடுபாடு உள்ள அர்ப்பணிப்புள்ள எல்லோரையும் அழைத்தோம். அப்படி ஒருவராக திரு தமிழன் அவர்கள் தஞ்சையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர், மிகப்பெரிய இலக்கியவாதி, பேச்சாளர், சமூக ஆர்வலர். அவர் சிறிது நேரம் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அண்ணன் தமிழன் அவர்கள்.